ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கும் ஒரு செல்லிங்கோட தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் லெவல் ஆஃப் 21,600 அந்த ரேஞ்சில் தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இப்போ டவுசன் அண்ட் நாஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு சின்ன மைல்டாக வந்து பாசிட்டிவ் கேப் அப் டு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்க போகுது. ஸோ அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு 21,600ன்றது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,450 வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ மேல ரெசிஸ்டன்ட் வந்து 21,800 கீப் ஆன் அது ஆக்ட் ஆயிட்டே தான் இருக்கு. திரும்ப அதையும் பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா 22,100 வரைக்குமே மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இதுதான் நிஃப்டியோட லெவல்ஸ் ஓகேங்களா. இன்னைக்கு செல்லிங் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான். இன்னைக்கு என்னதான் ஐடி சப்போர்ட் பண்ணாலும் பேங்கிங் வந்து சுத்தமா சப்போர்ட்டே இல்ல. ஸோ அவனும் வந்து அந்த சப்போர்ட் லெவல்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ 54,700 அப்படின்ற சப்போர்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு இதுவும் வந்து ஒரு ஃப்ளாட் டு கேப் அப் கிடைக்கும்போது, ஸோ மைனர் ரெசிஸ்டன்ட்டா வந்து 45,500 ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 46,300 வரைக்குமே மேல போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இன்கேஸ் டவுன் சைடு உடைக்குது 44,700 உடைக்குது அப்படின்னா 43,400ல தான் அடுத்த சப்போர்ட் லெவல் இருக்கு. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு 800 900 பாயிண்ட் வரைக்குமே கீழ இறங்குறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு பேங்க் நிஃப்டில. ஓகேங்களா. ஐடி வந்து அந்த 37,600ன்ற சப்போர்ட் லெவலுக்கு மேலேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா சைட்வேஸ்லயே தான் இருக்கு. ஸோ அப்பர் சைடு வந்து இந்த ரெசிஸ்டன்ட்டும் கீப் ஆன் ஆக்ட் ஆயிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இத வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு வந்து 38,350 பிரேக் பண்ணா தான் ஐடில வந்து அடுத்த ரேலின்றது இருக்கும். ஓகேங்களா. ரிலையன்ஸ் இன்னைக்கு சின்னதா ஒரு செல்லிங்ல தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இவனும் வந்து அந்த சைட்வேஸ வந்து கீப் ஆன் கன்டின்யூ பண்ணிட்டே தான் இருக்கான். ஓகேங்களா. இவனும் வந்து கீப் ஆன் அந்த சைட்வேஸ் இது வந்து ஒரு பெனட் ஃபிளாக்ன்னு சொல்லுவோம் நாங்க. ஸோ 4 ஹவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பெனட் ஃபிளாக்ன்னு சொல்றோம் டெக்னிக்கல்ல. இன்கேஸ் இது அப்பர் சைடுல இந்த இடத்துல அதாவது 2,930க்கு மேல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இதோட டார்கெட் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா. 3,170 வரைக்குமே ரிலையன்ஸ் வந்து அப்பர் சைட்ல போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் அது வந்து இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இது வந்து பென்னட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா டார்கெட் அடிக்கும். ஓகேங்களா. HDFC பேங்க் பார்த்துடலாம். ஸோ அவனும் வந்து திரும்ப வந்து சப்போர்ட் லெவல் வந்துட்டு 4 ஹவர்ஸ்ல வந்து சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ நாளைக்கு இதே இடத்துல தான் ஓப்பன் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே இடத்துல டச் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பையிங் கிடைச்சது ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு. ஸோ அகைன் இதே இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து திரும்ப ஒரு பையிங் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஓகேங்களா. ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் கனெக்ட் போகிற ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.